பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ லைவ்ல அந்த கோட்டை கட்டுற டாஸ்க் போயிட்டுருக்கு. சீரியஸ்லி அந்த டாஸ்க்கை பார்க்கும்போது பார்வதி டீமை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னா அவங்க கிட்ட மெம்பர்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. எஃப்ஜே, அரோரா, சாண்ட்ரா இவங்கெல்லாம் கோச்சிக்கிட்டு கானா டீமுக்கு போயிட்டாங்க. ஸோ இருக்கிறவங்கள வச்சு தான் அவங்க மேனேஜ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. பட் அதுலேயும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ப்ரெஷர், அவங்க மேலே அப்படி ஒரு நெகட்டிவிட்டி த்ரோ பண்ணுறாங்க. இப்போது அந்த டீமில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விளையாடுற ஒரு பர்சன் தான் சபரி. சபரி விளையாடுறார் அப்படின்னா அது பிரஜின் ஆப்போஸ் பண்ணணும், சபரியை விளையாட விடக்கூடாது, சபரி ஸ்ட்ராங்காக விளையாடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நீ வேணும்னே தூக்கி போடுற, நீ பாலை கோட்டை மேலே தூக்கி போட மாட்டேற. அதாவது தர்பீஸ் டீமை சேர்ந்த சபரி கானா டீம் அந்த கோட்டை கட்டும்போது அந்த பாலை தூக்கி நீ அந்த கோட்டையில் போட மாட்டேற, அங்கே இருக்க நபர்கள் மேலே போடுற, திவ்யாவெல்லாம் நீ எங்கே போட்டேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாரு. லைக் அது என்ன ஆகும் அப்படின்னா, சபரி மாதிரி ஆட்கள் தன்னை ரொம்ப பெரிய ஞானியாக காட்டிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் மேலே இப்படி ஒரு அக்யூசேஷன் வைக்கும்போது நீ கோட்டையை டார்கெட் பண்ணல, நீ அந்த கோட்டையை கட்டுற அந்த பர்சன் மேலே தான் டார்கெட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது சபரி என்ன நினைப்பார், ஐயோ நம்ம தப்பு பண்ணுற போல இருக்கே அப்படின்னு பயப்படுவார். ஸோ அப்படி பயம் காட்டணும் அப்படின்றதுக்காகவே பிரஜின் சபரியை விளையாட விடக்கூடாதுன்றதுக்காக எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவரை வீக் ஆக்குறார். இன்னொரு பக்கம் கனியை கோட்டை கட்டிட்டு இருக்கும்போது வினோத் தூக்கி பால் போட்டார். அது அவங்க கனியோட கண்ணுலேயே பட்டுருச்சு. அப்போ இதுக்கு யாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. கனியக்காலாம் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அந்த இடத்துல அடிபட்டுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணு அவங்களுக்கு நல்லா வலி எடுத்துச்சு. பட் இருந்தாலும் மறுபடியும் நான் கோட்டையை கட்டுறேன். ஏன்னா ஆள் கிடையாது. வியானா இந்த மாதிரி கேமுக்குலாம் வரவே மாட்டாங்க. வியானாக்கு இப்படிலாம் அடிப்படுனாலே அவங்க ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. பட் ஓகே, தட்ஸ் அப் டு ஹர். பட் அவங்க அந்த கேமுக்கு வரல. பட் கனியக்கா அந்த நேரமும் கண்ணில் பட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கீழே குனிஞ்சு கண்ணை தேய்ச்சாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு மறுபடியும் வந்துட்டாங்க. அவங்க போய் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணல, நீங்கள் வேணும்னு போட்டிங்க. ஏன்னா இதுதான் கேம், தூக்கி பாலை போடும்போது எங்கே வேணாலும் படும். ஸோ கனி ஆகட்டும், சுபிக்ஷா ஆகட்டும், முடிஞ்ச அளவுக்கு அந்த கோட்டையை கட்ட ட்ரை பண்ணுறாங்க. சபரி அத்தனை அடி வாங்குறாரு. அவனுங்க தூக்கி போடுற பால் எங்கே வேணாலும் படும். ஏன்னா அந்த கேப்புக்குள்ளே தான் நம்ம அந்த கோட்டையை இடிக்க முடியும் போது எங்கேயாவது இடத்துல நம்ம போட தான் செய்வோம். அப்போது அது எங்கே வேணாலும் படும். ஸோ சபரியெல்லாம் அந்த அளவுக்கு பாலை தடுத்து அத்தனை அடி வாங்குறாரு. தர்பீஸும் பாலில் அடி வாங்குறாரு. ஆனால் தர்பீஸ்க்கு எப்படி அந்த கோட்டையை பாதுகாக்கணுன்னே தெரியல. திவாகரை நினச்சா என்ன சார் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கும் தெரியல, ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ அவங்க அந்த கோட்டையை கட்டிட்டு இருக்காங்க. அந்த டேபிளில் அந்த பிளாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பிளாக்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, அது பக்கத்தில் தான் இவங்க கோட்டையை கட்டுறாங்க. அந்த பிளாக்ஸை போய் சும்மா மறிச்சிட்டு நிற்கிறார். அந்த பிளாக் எடுத்து அவங்க வைப்பாங்களா, அந்த பிளாக் கிட்ட மறிச்சிட்டு நிற்கிற மனுஷன் இன்னும் போய் கொஞ்சம் அந்த கேப்பை ஃபில் பண்ணி கரெக்டாக நின்னா பரவாயில்ல. அதை கானாராஜும் சூப்பராக பண்ணாங்க. ஏன்னா பிளாக்ஸ் கிட்ட நிற்கிறது வேஸ்ட், பிளாக் தாண்டி எது இடிக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த பிளாக்குக்கு இருந்து கரெக்டாக சர்க்கிள் மாதிரி சூப்பராக கானா டீம் அந்த 4 பேர் நின்னதும் 2 பேர் பக்கத்தில் நின்று கட்டுறாங்க. அமித் அண்ட் கமருதீன் சூப்பராக டிஃபென்ஸ் பண்ணுறாங்க. அவங்கள மீறி எங்கேயுமே வர மாட்டேங்குது. மேலே அடிப்படுது, டெஃபினட்டாக பால் மேலே படுதே தவிர கோட்டைக்குள்ளே வராத அளவுக்கு சூப்பராக பாதுகாத்தாங்க. 4 பேருமே செம்மையாக பண்ணாங்க கானா டீமில். ஆனால் அவங்க டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க டீமை பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பார்வதியை ஒப்போஸ் பண்ணணும். இப்போ பார்வதி இருக்கிற டீம் அப்படின்றதுனாலே எஃப்ஜேக்கு பிடிக்கல. அரோராக்கு இது ஒரு கான்செப்ட் வைஸ் அரோரா ட்ரை பண்ணுறாங்க. ஓகே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணவே மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம இதை ஒரு கான்செப்டாக எடுத்து நம்ம தெரியணும் அப்படின்றக்காக அரோரா ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் சாண்ட்ராக்கு பார்வதி தன்னை பெர்ஃபார்ம் பண்ண விட மாட்டா. ஏன்னா சாண்ட்ராவோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, நான் ஒரு தளபதியாக இருக்கிறேன், நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ கிளாஷ் வந்துச்சு. ஸோ அவங்களும் வெளியே போயிட்டாங்க. பட் இது டாஸ்க் வைஸ் நீங்கள் எடுத்து பாருங்களேன். இந்த டீம் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இவங்க கிட்ட ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. அங்கே அவ்வளோ அடி, கனியக்காக்கெலாம் செம்ம அடி, கண்ணில் அடிப்பட்டு கனியக்கா அப்படியே கீழே குனிஞ்சு கண்ணை தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே மற்றவங்களாம் அடிக்காமல் பால் நின்று பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ சாண்ட்ரா ஆப்போனண்ட்டில் இருக்கிற சாண்ட்ரா சொல்கிறாங்க, பாலை அடிங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு நிற்கிங்க, கனியக்காக்க அடிபட்டுருச்சுன்றதுக்காக எல்லாரும் பார்த்துட்டு நிற்கும்போது பால் எடுத்து அடி, கோட்டையை உட. இதுதான் அவங்க கான்செப்டாக இருக்குது. ரொம்ப மனிதாபிமானம் பார்க்குற மாதிரிலாம் அப்படியே சாண்ட்ரா சேச்சி ரொம்ப நடிப்பாங்களே, அதெல்லாம் கிடையாது. கனியக்கா அடிப்பட்டு கண்ணில் அந்த பால் அந்த பால் என்னதான் இருந்தாலும் அது ஸ்பாஞ்சி பால் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அந்த ஃபோர்ஸுக்கு அடிக்கும்போது டெஃபினட்டாக வலிக்கும் தான். அண்ட் பார்வதியை பார்க்கவும் ரொம்ப பாவமாக இருக்குது. அவங்களுக்கும் கண்ணில் அடிபட்டிருக்கு, வலி இருக்குது. இருந்தும் அவங்க மறுபடியும் போராட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா செகண்ட் ரவுண்ட்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ தேர்ட் ரவுண்ட்லாம் அவங்க வின் பண்ணிட்டாங்க, கானா டீம் தான் வின் பண்ணிட்டாங்க. பட் செகண்ட் ரவுண்ட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெட் லைனை இவங்களும் க்ராஸ் பண்ணாங்க. கானா டீம் ரெட் லைனை க்ராஸ் பண்ணி பாலை தூக்கி எரிஞ்சாங்க. அதே மாதிரி தர்பீஸ் டீமும் சரி, அவங்க டைம் முடிஞ்சிருச்சு, பஸர் அடித்ததுக்கப்புறமும் கை வச்சு அந்த பிளாக்கை உடனே கை எடுத்துடணும், கை வச்சு நிறுத்த ட்ரை பண்ணாங்க. உடனே இவங்க பாலை தூக்கி எரிஞ்சானுங்க.
2 டீமுக்குள்ளேயும் சண்டை வருது. அப்போது நம்மளோட எஃப்ஜே இவங்களாம் இருக்கிறதுனால தான் இந்த சீசன் வந்து ரொம்ப வஸ்ட்டாக போகுது. எஃப்ஜே, திவாகர், அப்புறம் கானா வினோத் சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுறாங்க. லிட்டரலி நம்ம இந்த ஸ்கூல் டேஸில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கண்லாய்க்கிறது, மாக் பண்ணுறது, ஒருத்த மாதிரி இரிட்டேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த நாயை அங்கே போக சொல்லுன்றது, செருப்பை தூக்கி போடுறது, செருப்பை காட்டுறது, அவங்க மூஞ்சிக்கு நேரம் போய் துப்புறது, என்ன தான் பண்ணலை இவனுங்க. இந்த திவ்யா சொன்னாங்க இல்லையா, டீசன்சி டெக்கோரம் எதுவுமே இல்லைன்னு, அப்படி தான் இருக்குது. இந்த இடத்த ஏதோ சின்ன ஸ்கூல் பசங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. அண்ட் பார்வதி அந்த இடத்துல ஜட்ஜாகவும் ஒரு பக்கம் பேசணும், இன்னொரு பக்கம் தான் டீமுக்கு நியாயம் கிடைக்கணும்னு பேசணும். பாவமாக இருந்தது பார்வதி அந்த இடத்துல பார்க்கும்போது தான். கண்ணுலேயும் அடிபட்டு உயிர் போக கத்தி அவங்க டீமுக்காக போராடிட்டு இருந்தாங்க. பட் எனிவேஸ் கானா டீம் ரொம்ப அழகாக டிஃபென்ஸ் பண்ணாங்க. கோட்டையை அழகாக 2 பேர் கட்டினாங்க, 2 பேர் அழகாக டிஃபென்ஸ் பண்ணாங்க. பட் இங்கே பார்வதி டீமில் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணாங்க. அது சபரி ஆகட்டும், கனி ஆகட்டும், இல்லை சுபிக்ஷா, அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. இவர் மட்டும் திவாகர் மட்டும் தான் என்ன கேட்டால் அந்த பிளாக்ஸ் கிட்ட மட்டுமே போய் நின்றுட்டு இருந்தாரே தவிர அவ்வளோ ஒழுங்காக டிஃபெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ பார்வதி மேலே இருக்கிற வெறுப்புனாலே அவங்கள ஒதுக்கப்படுறாங்க, அந்த டீமில் இருக்கிறவங்க அடி வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ பார்ப்போம், வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.